ஸ்ரீ வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கொரோனாவுக்கு பிறகு 7 ஆண்டுகள் கழித்து இன்று வைகாசி பிரம்மோற்சவம் கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. வரும் 27ஆம் தேதி திருத்தேர் உற்சவமும், 29ஆம் தேதி காலை ஸ்தல உற்சவமும், அன்று மாலை திருக்கல்யாண வைபவமும், 30ஆம் தேதி தீர்த்தவாரியும் உடன் உற்சவமானது நிறைவு பெறுகின்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டத்திற்குட்பட்ட வல்லக்கோட்டை பகுதியில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாத பிரம்மோற்சவம் நடைபெறுவது வழக்கம். கடந்த 2019ஆம் ஆண்டு வைகாசி மாதம் நடைபெற்ற பிரம்மோற்சவத்திற்கு பிறகு 3 ஆண்டுகள் கொரோனா நோய் தொற்று காரணமாகவும் 3 ஆண்டுகள் திருப்பணிக்காகவும் பணிகள் நடைபெற்று 7 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு வைகாசி மாத பிரம்மோற்சவம் நடைபெறுகின்றது. கோவிலில் உள்ள கொடிமரத்தில் இன்று அதிகாலை 5 மணி அளவில் வள்ளி தேவயானையுடன் முருகப்பெருமான் காட்சியளித்தபடி சேவல் வேல் பொருந்திய கொடியை கொடிமரத்தில் ஏற்றினர். கொடிமரத்திற்கு பால், மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து சிறப்பு தீபாராதனையும் செய்து வைகாசி மாத பிரம்மோற்சவம் ஆனது துவங்கியது. உற்சவத்தின் முக்கிய நிகழ்வாக வரும் 27ஆம் தேதி திருத்தேர் உற்சவமும், 29ஆம் தேதி காலை ஸ்தல உற்சவமும், அன்று மாலை திருக்கல்யாண வைபவமும், 30ஆம் தேதி காலை தீர்த்தவாரி மற்றும் மாலை புஷ்ப பல்லக்குடன் இந்த வைகாசி உற்சவமானது நிறைவு பெறுகின்றது. உற்சவத்தின் அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் செயல் அலுவலர் செந்தில்குமார், கோவில் நிர்வாகம் மற்றும் உபயதாரர்கள் செய்து வருகின்றனர்.